Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். ஒரு கப் இட்லி அரிசிக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1/4 கப் பாசிப்பருப்பு, பச்சை பயிறு இருந்தாலும் அதுவும் இதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுத்தம்பருப்பு, அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின பருப்பையும் அரிசியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ இதை நான் கொஞ்சம் தோசை பதத்துக்கு ஆட்டியிருக்கேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நல்லா திக்காகவும் கொரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடை தோசை அரைச்சிக்கலாம். இப்போ டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு தோசையாக நல்லா இதை பரப்பி விட்டாச்சு. உங்களுக்கு இப்போ ஆப்ஷனலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அது அடைக்கி ரொம்பவே டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் தேங்காய் சில் பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடை தோசை உங்களுக்கு ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் இல்லை அடைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அடை அவியல், அதுவும் நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.